ஸோ முதல்லயே வந்து இர்ரீப்ளேசபிள் ஆல்ரவுண்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஹார்திக் பாண்டியா இந்தியாவுக்கே இவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஆல்ரவுண்டரா இருக்காரு. அவரு கொடுக்குற அந்த இம்பாக்ட் இந்த ரெண்டு விஷயம் தான். அவரோட டீமை நீங்க இன்க்ளூட் பண்ணாலே உங்க டீம் காம்பினேஷனை நீங்க வேற மாதிரி வச்சுக்கலாம். இந்தியாவுக்கும் சரி மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி. 2500க்கும் மேல ரன் அடிச்சிருக்காரு. பட் இவரும் அதே மாதிரி தான். அந்த இம்பாக்ட் அவர் அடிச்ச 2500 ரன் மேட்டர் கிடையாது. அந்த 2500 ரன் எப்ப அடிச்சாரு, எப்படி அடிச்சாரு, அவருடைய when he gets going இல்ல அந்த ஆப்போசிஷன் மேல அவர் கிரியேட் பண்ற ஒரு பயம் இருக்குல்ல, வேதநாயகன்னா பயங்கிற மாதிரி ஆண்ட்ரே ரசல்லாம் பயம். அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரியான மும்பை இந்தியன்ஸ் லைனப்ல அவர் போலிங் போடணும் அவசியமே கிடையாது. ஆனா கேப்டன் தெரியும் நல்ல போலர்ஸ்க்கு பேட் டே வரும்போது ஐ ஸ்டில் ஹேவ் அ பேங்கபிள் கை இந்த கிரவுண்ட். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காகவே தான் நான் அந்த கோட் ஆல்ரவுண்டர்ஸ்ல அவரையும் நம்ம வைக்கிறோம். ஜடேஜாவை விட ஸ்லைட்லி இன்னைக்கு பேட்டிங்ல பெட்டர் ஆயிட்டே இருக்கிறாரு. ஹி மைட் எண்ட் அப் ஆஸ் a better batter than ஜடேஜா. Numbers doesn't justify his impact as an all-rounder. ஸோ நீங்க இம்பாக்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வச்சீங்க, ஒரு நம்பர்ஸ் வச்சீங்கன்னா டேக் ஆஃப் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கைப்புள்ள வர்சஸ் கட்டுதரை 2வது எபிசோட்ல ஒரு தரமான சம்பவம் பண்ணதுக்காக நான் பேக் வந்திருக்கேன். என் கூட ஆஸ் யூசுவல் நம்ம தமிழ் கிரிக்கெட் நியூஸ் ஹார்ட் ஹிட்டிங் சில நம்பர்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் வச்சிருப்பாரு. ஸோ நானும் இன்ஃபேக்ட் ஏன் சில கவுண்டர் என்ன கொடுக்கலாம்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆல் டைம் சிஎஸ்கே 11 ஓஜி 11 vs ஜென்சி 11 உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ராஜ் செமையா போயிருக்காரு, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அவங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கணும் ஒரு வீடியோல. ஸோ அதை நாங்கள் வரோம். பட் இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கோட் ஐபிஎல் ஆல்ரவுண்டர்ஸ் யாரு. நாங்க ஒரு 10 பேர் தனியா எடுத்து வச்சிருக்கோம். அவங்கள பத்தி பேச போறோம் அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு. அண்ட் தென் என்னுடைய பிக் என்ன, டிசியோட பிக் என்ன அப்படிங்கறத பேச போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் எபிசோட் ஆஃப் கைப்புள்ள வர்சஸ் கட்டுதரை. நன்றி பேக்ஸ். ஸோ முதல்லயே வந்து இர்ரீப்ளேசபிள் ஆல்ரவுண்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஹார்திக் பாண்டியா இந்தியாவுக்கே இவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஆல்ரவுண்டரா இருக்காரு. நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா ஷியர் நம்பர்ஸால மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறோம் அவருடைய இன்க்ளூஷன் அண்ட் அவரு கொடுக்குற அந்த இம்பாக்ட் இந்த ரெண்டு விஷயம் தான். அவரோட டீமை நீங்க இன்க்ளூட் பண்ணாலே உங்க டீம் காம்பினேஷனை நீங்க வேற மாதிரி வச்சுக்கலாம். இந்தியாவுக்கும் சரி மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி. அவர் இல்லாத வருஷமும் மும்பை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அப்போ ஜிடி எவ்வளவு பயனடைஞ்சாங்கன்றதுலயே நம்ம அவருடைய இம்பாக்ட் ஈஸியா கணிச்சிடலாம். அண்ட் நம்பர்ஸ்லயும் நல்லா வச்சிருக்காரு. 145 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு ஆல்மோஸ்ட் 30 ஆவரேஜ்ல 2500 ரன் அடிச்சிருக்காரு. க்ளோஸ் டு 64 விக்கெட்ஸ். டீசென்டான நம்பர்ஸ். பட் ஹார்திக் பாண்டியா மோர் தென் நம்பர்ஸ், ஷியர் இம்பாக்ட். சூப்பர், ஷியர் இம்பாக்ட் சொல்றீங்க. நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா மாதிரி அடுத்து சொல்ல போறது சென்னை சூப்பர் கிங்ஸ் டார்லிங்னு சொல்லாங்க தளபதி ரவீந்திர ஜடேஜா. சோ ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க அந்த இம்பாக்ட் பத்தி பேசுனீங்க ராஜ். என்னுடைய பாயிண்ட் ஜடேஜா என்னன்னு பாத்தீங்கன்னா he has evolved as a batting all-rounder. அதாவது நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் நிறைய பவுலிங்காக பேசப்பட்டிருக்கும். பட் அந்த லாஸ்ட் ஒரு 7-8 years the impact is had with the bat இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஆல்ரவுண்டர்ஸ் கோட் ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு பொட்டன்ஷியல் ஒரு ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா the ability to actually transform அவங்களுடைய ஸ்ட்ரெங்த்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரெங்த்துக்கு அவங்க அதை எப்படி அவங்க இவால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஜடேஜோட 6 hitting ability, 2 பால் பார்த்தா அடிக்கணும் அட்றாங்க, ஒரு 6 ஒரு 4 மேட்சை முடுறா அப்படின்னு சொல்லி முடிச்சு கொடுக்குற டைட்டில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் ஃப்ரம் ஜடேஜா as an ஆல்ரவுண்டர். ஏன்னா நீங்க ஒரு நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 3000 ரன்ஸ் வச்சிருக்காரு. விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 160 விக்கெட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ஆல் டைம் டாப் விக்கெட் டேக்கர்ஸ்ல இருக்காரு, ரன் கெட்டர்ஸ்ல பண்ண இருக்காரு, ஃபீல்டிங் 100 கேட்ச் மேல பிடிச்சிருக்காரு. இதுக்கு மேல என்னங்க வேணும் ஒரு கோட் ஆல்ரவுண்டருக்கு. ஸோ ஐ திங்க் ரவீந்திர ஜடேஜா ஜஸ்ட் த வே ஹஸ் இவால்வ்ட் as a complete package ஆல்ரவுண்டர். ஸோ நான் ஜடேஜாவை கண்டிப்பா டாப்ல ரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க யார் வச்சிருக்கீங்க? அடுத்தது நான் வந்து இவரை கோட்டு நம்ம டேர்ம் பண்றதே ப்ரீமெச்சூர். பட் அப்படியும் அந்த லிஸ்ட்ல அவரை சேர்த்தே ஆகணும். ராஷித் கான் 500 ரன் தான் அடிச்சிருக்காரு. பட் நீங்க சொல்ற மாதிரி அவர் எவால்வ் ஆயிட்டு இருக்காரு. ஹி ஸ்டார்டட் அஸ் அ பியூர் பவுலர். லைக் மேபி 1 or 2 இன்னிங்ஸ் ஆடலான்ற மாதிரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் லோயர் ஆர்டர் பேட்டராகவே இருக்காரு. அவர் வந்து சம்மோன் ஹூம் யூ கேன் கவுண்ட் ஆன் அந்த மாதிரியான ஒரு லோயர் ஆர்டர் பேட்டா இருக்காரு. நிறைய மேட்சஸ் வந்து செம இம்பாக்ட்ஃபுல் நாக்ஸ் ஆடி தராரு. பவுலிங் இவரை பத்தி என்ன பேசுறது. விக்கெட்ஸ் வந்து அவர் இப்பவே 500 என்னமோ எடுத்துட்டாரு. ஓவராலா T20 இல்லன்றாங்க. அவர் 25 வயசு தான் ஆகுது. அவர் ரிட்டையர் ஆகும்போது 1500 விக்கெட் T20ல மட்டுமே எடுத்திருப்பாரு போல இருக்கு. அண்ட் ஃபீல்டிங்லயும் நீங்க சொல்ற மாதிரி ஜடேஜா மாதிரி இவரும் ஒரு லைவ் ஒயர் ஆன் த ஃபீல்டு. ஸோ ப்ராபப்ளி இது நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்தோம்னா ரஷித் கான் அன்டிஸ்பியூட்டட் கோட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ அவரோட பேட்டிங் எவால்வ் ஆகிறத பார்க்கும்போது. பட் ஃபார் நோ கொஞ்சம் ப்ரீமெச்சூர் தான். ஸ்டில் கான்வர்சேஷன்ல வைக்கணும்னு நினைச்சேன். அதனால ராஷித் கான். சூப்பர். இன்ஃபேக்ட் ரஷித் கான் பாத்தீங்கன்னா the way is now potential தான் கரெக்டான வேர்ட். ரஷித் கான் has shown potential as a promise as a batter. பொறுத்து வந்து பார்க்கணும். 5 years IPL போனா பேட்டிங் மேல கொடுக்குறாங்களா அவருக்கு அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்க்கணும். Now I am coming to Dwayne Bravo.
சாம்பியன், டிஜே பிராவோ, ஆல்ரவுண்டர்ஸ் சொன்னா கண்டிப்பா இந்த வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்க நம்ம எடுக்காம இருக்கவே முடியாது கண்டிப்பா. சோ அதுல நம்பர் 1 இந்த லிஸ்ட் நம்ம பார்க்க போது டுவைன் பிராவோ பத்தி பார்க்கறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த ஒரு டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கறத தாண்டி the way he is able to come up with cameos. நம்ம கேகேஆர் கூட அந்த லாஸ்ட் பால் அடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு கம்பேக்ல. சோ எப்பெல்லாம் தேவையோ நீங்க பாத்தீங்கன்னா பிராவோ வந்து அந்த பெருசால அந்த ஒரு 6 2 6 அந்த இம்பாக்ட். சோ அங்கதான் அந்த ஆல்ரவுண்டர் டேக் அப்படிங்கிறதுல ஷியர் நம்பர்ஸ் நீங்க போவீங்களா இல்ல ஷியர் இம்பாக்ட்ல போவீங்களா அப்படிங்கிற டிஸ்கஷன் நீங்க ஃபுல் நம்ம தான் போகுது. ஸோ பிராவோ நம்ம எல்லாருமே தெரியுங்க, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சாம்பியன். இன்ஃபேக்ட் அடுத்த இது பார்த்தீங்கன்னா செமையா இப்போ இஸ் மென்டாரிங் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ பிராவோ டெஃபினட்டா இருக்க போறாரு. பட் எங்க லிஸ்ட்ல ஃபீச்சர் ஆகலாம் அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஆஸ் வி கோ அலாங் வித் அதர் நேம்ஸ். சொல்லுங்க ராஜ், அடுத்து யார் வச்சிருக்கீங்க? நீங்க ஜடேஜா சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பிராவோக்கு பொருந்தும். ஹீ ஸ்டார்டட் மோர் as a batter who can bowl. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோட் T20 பவுலர்ஸ் லிஸ்ட் எடுத்தீங்கனால அதுல பிராவோ இருப்பாரு. அப்பார்ட் ஃப்ரம் அவரும் அதே மாதிரி ஒரு டெரிஃபிக் ஃபீல்டர். அந்த கேச்சஸ் எவ்வளவு எடுத்திருக்காருன்றது பார்த்தோம்னா ஓகே. அதே மாதிரி நானும் ஒரு வெஸ்ட் இண்டியன் ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் பக்கம் போறேன். ஆண்ட்ரே ரசல் 2500க்கும் மேல ரன் அடிச்சிருக்காரு. பட் இவரும் அதே மாதிரி தான். அந்த இம்பாக்ட் அவர் அடிச்ச 2500 ரன் மேட்டர் கிடையாது. அந்த 2500 ரன் எப்ப அடிச்சாரு, எப்படி அடிச்சாரு, அவருடைய when he gets going இல்ல, அந்த ஆப்போசிஷன் மேல அவர் கிரியேட் பண்ற ஒரு பயம் இருக்குல்ல, வேதநாயகன்னா பயங்கிற மாதிரி ஆண்ட்ரே ரசல்னா பயம். அந்த மாதிரியான ஒரு பேட்டர். பவுலிங்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா he has evolved more as a bowler. அந்த 18 20 அந்த மாதிரி ரெண்டு ஓவர் தான் போடுவாரு. ஆனா அந்த 2 க்ரூஷியல் ஓவர் போட்டுருவாரு. அது ஒரு மாதிரி விக்கெட் எடுப்பாரு. அது மாதிரி ஒரு மாதிரி வந்து நடந்து போடுவாரு. லைக் ஒரு ப்ராப்பர் பவுலர் ரன் அப் மாதிரிலாம் இருக்காது. பட் ஸ்டில் வைட்டல். அதனால வந்து ஆண்ட்ரே ரசல் டிசர்வ்ஸ் a mention. இன்ஜுரிஸ் மட்டும் இல்லைன்னா ரொம்ப ஈஸியா ஐபிஎலோட கோட் ஆல்ரவுண்டர் பட்டத்தை வாங்கிட்டு போயிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோன்ற ஆளு. பட் இன்ஜுரிஸ் பிளேட் இஸ் பார்ட். ஸ்டில் கேகேஆரோட டைட்டில் ட்ரையம்ஸ்ல கீ. ஷேன் வாட்சன் நம்பர்ஸ் ஐ வாஸ் கோயிங் த்ரூ ராஜ். அதாவது நம்ம இந்த ப்ராப்பர் 90s கிட்ஸ்லாம் பண்ணா வாட்சனா தெரியும்டா, டமால் டீம் அடிப்பாருன்னு சொல்லிட்டு மனுஷன் 3800 ரன் அடிச்சிருக்காங்க. க்ளோஸ் டு 4000 ரன்ஸ் as a batter. And as a bowler is taken close to 100 wickets, 92 wickets. So நீங்க வந்து ஒரு காம்பினேஷன் கிட்டத்தட்ட 100 விக்கெட் எடுப்பார்ப்பா, 4 ரன் டாப் ஆஃப் தி டேபிள் போது டெட்லி காம்பினேஷன். பட் அகைன் நம்ம ஷியர் வால்யூம் ஆஃப் ரன்ஸ் அண்ட் இம்பாக்ட் நம்ம சொல்றதை விட எவ்வளவு டைட்டில்ஸ் அடிச்சு கொடுத்திருக்காரு அவரால ஒரு டீம்ஸ்க்கு, அந்த ரன்ஸ் எவ்வளவு ஒரு டைட்டிலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டா ஐ திங்க் தட் இஸ் a debatable point always. கரெக்ட். சோ நீங்க 2008 மட்டும் தான் பேட்டர் எக்ஸாக்ட்லி அந்த ஸ்டார்டிங்ல சம இம்பாக்ட். அதுக்கப்புறம் ரன்ஸ் அவர் அடிச்சிட்டே இருந்தாரு. ஆஃப் கோர்ஸ் டுவர்ட்ஸ் லேட்டர் ஆஃப் நீங்க சிஎஸ்கேக்கு செமையா பேட்டரா பண்ணி கொடுத்தாரு. பட் ஆல்ரவுண்டரா அப்ப ரொம்ப யூஸ் பண்ணல, தேவையும் படல அவங்களுக்கு. தே ஹேட் a gun bowling attack வச்சு அது பண்ணிட்டாங்க. ஸோ வாட்சன் தி ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு. பட் அந்த இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டா யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட் ஸ்டில் நம்பர்ஸ் ரியலி மேட்டர். அந்த நம்பர்ஸ்ல ஷேன் வாட்சன் கலக்கிருக்காங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ட்ரஸ்டபிள் பேங்கபிள் பிளேயர்ஸ்னா ஷேன் வாட்சன் கண்டிப்பா இருக்காரு. நீங்க ஒரு ஆல் டைம் ஐபிஎல் 11 பேஸ்ட் ஆன சீசன் எடுத்தீங்கன்னா ப்ராபபிலி நீங்க அந்த 2008 வாட்சனை யூ குட் பிக். நீங்க ஒரு ஆல் டைம் 11 எடுக்கும்போது சுனில் நாராயண் பவுலிங்ல ஒன் ஆஃப் த கோட் பவுலர்ஸ், சந்தேகமே இல்ல. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே மேலன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. பட் எப்பெல்லாம் மேல யூஸ் பண்ணிருக்காங்களோ, அவர் வந்து லாஸ்ட் இயர் டைட்டில் ட்ரையம்ப்ல பாத்துருக்கோம். அவருடைய ஒரு பக்கம் ஃபில் சால்ட்னா இன்னொரு பக்கம் சுனில் நாராயண் வாஸ் ஈக்குவலி டேஞ்சரஸ். ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, பிரைமரிலி பவுலர் தான். பட் டெஃபினெட்லி கேப்பபிள் வித் த பேட் அண்ட் இம்பாக்ட்னு பார்க்கும்போது இல்ல, டெஃபினெட்லி we can put him in that category. இன்ஃபேக்ட் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நம்பர்ஸ் doesn't justify his impact as an all-rounder. சோ நீங்க இம்பாக்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வச்சீங்க, ஒரு நம்பர்ஸ் வச்சீங்கன்னா அதுல நிறைய தான் அந்த மோஸ்ட் வேல்யூபிள்ல பாத்தீங்கன்னா இருப்பாரு கண்டிப்பா. சோ அதனால கண்டிப்பா எக்ஸாக்ட்லி when Narayan does well, KKR does well. அவ்வளவுதான். சிம்பிளா சார், கரெக்ட். நெக்ஸ்ட் பிராவோ பேசியாச்சு, ஆண்ட்ரே ரசல் பேசியாச்சு. மும்மூர்த்திகள்ல மூணாவது பேசியே ஆகணுமே. மும்மூர்த்திகள் ஆர்ஆர்ஆர் நம்ம சொல்ற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த 3 பேர் வச்சே ஆகணும். நீங்க பிராவோ, ரசல் அண்ட் அவங்களுடைய ஃபேவரட் கைரன் பொலார்ட் கேபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் he scored 3000 runs TCN at a strike rate of 147. அதாவது இந்த லாங்கிவிட்டி நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு டைம் அண்ட் அகைன் you just have to come in and do it அப்படிங்கிறது quite unbelievable நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது இஸ் டேக்கன் க்ளோஸ் டு 70 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 69 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 to 12 ஓவர்ஸ்ல போட்டு போயிட்டே இருப்பாரு. வருவாரு 2 ஓவர் வேணுமா. ஸோ த கேப்டன் நோஸ் யூ ஹேவ் அ பவுலர் லைக் கைரன் பொலார்ட் ஹூ கேன் டூ த ஜாப். அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரியான மும்பை இந்தியன்ஸ் லைனப்ல அவர் பவுலிங் போடணும் அவசியமே கிடையாது. ஆனா கேப்டனுக்கு தெரியும் நல்ல பவுலர்ஸ்க்கு பேட் டே வரும்போது ஐ ஸ்டில் ஹேவ் அ பேங்கபிள் கை இந்த கிரவுண்ட். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காகவே தான் நான் அந்த கோட் ஆல்ரவுண்டர்ஸ்ல அவரையும் நம்ம வைக்கிறோம். பிகாஸ் யூ நோ தட் திஸ் கை இஸ் கேப்பபிள் ஆஃப் bowling 2 overs. கரெக்ட். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அவர் bowling போறதே வித்தியாசமா இருக்கும். டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவாரு. ரொம்ப ஒரு வைட் ஆஃப்ல இருந்து போடுவாரு, இது அம்பையருக்கு பின்னாடில இருந்து போடுவாரு. கரெக்ட், அம்பையருக்கு பின்னாடில இருந்து போடுவாரு. கரெக்ட். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அடுத்து என்னோட பக்கத்துல இருந்து பேக்ஸ் நான் அக்ஷர் பட்டேல் போறேன்.
அதாவது ஜடேஜாக்கு வேர்ல்டுலயே ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்னா அக்ஷர் பட்டேல். பட் அவரு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் ஆடுறாரு. அண்ட் இங்க மேபி ஒரே டீமுக்கு ஆடல ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஜடேஜாவை விட ஸ்லைட்லி இன்னைக்கு பேட்டிங்ல பெட்டர் ஆயிட்டே இருக்கிறாரு. ஹி மைட் எண்ட் அப் ஆஸ் அ பெட்டர் பேட்டர் தென் ஜடேஜா. பவுலிங் பொறுத்த வரைக்கும் அந்த 4 ஓவர் 27க்கு 1-2 விக்கெட் எடுத்துருவாரு. அதே மாதிரி ஃபீல்டிங்லயும் எக்ஸலன்ட் ஃபீல்டர். இவரு நம்ம ரஷீத் கான் மாதிரி தான். இஸ் க்ரோயிங் இன் ஸ்டேச்சர். ப்ராபபிளி டெல்லி கேப்டன்சி கொடுக்க போறதா சொல்றாங்க, தெரியல. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவருடைய கிராஃப் மேல போயிட்டே இருக்கு. வென் இஸ் ஆல் செட் அண்ட் டன் ஹி குட் பி ஒன் ஆஃப் தி கோட் ஆல்ரவுண்டர்ஸ். ஃபார் நவ் இப்போதைக்கு ஒரு நல்ல மென்ஷன் மட்டும் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அக்ஷர் பட்டேலுக்கு. இன்ஃபேக்ட் அக்ஷர் பட்டேல் நீங்க சொன்னது the comparison with ஜடேஜா இருக்கு பாத்தீங்களா, அந்த பேட்டிங்ல பிரஷர்ல ஜடேஜா has been able to deliver. மேபி அக்ஷர் பட்டேல் ஐபிஎல் மாதிரி ஸ்டேஜ்ல வந்து அந்த பிரஷர்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சார்னா தென் we can say okay. T20 வேர்ல்ட் கப்ல ஓரளவுக்கு ஷோ பண்ணார் இல்லையா பேக்ஸ்? ஏன்னா அவர் அம்சம் எல்லாமே க்ரூஷியல். சவுத் ஆப்பிரிக்கா எஸ்பெஷலி இந்த ஃபைனலே பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச ரன்ஸ் எவ்வளவு வைடல்னு தெரியும். பட் ஐபிஎல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு 14 கேம்ஸ்ல அவருக்கு அந்த நம்பர் மேல வரணுமா, அத முதல்ல டீம்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஐ வாண்ட் டு see him bat more up the order. Let's see. So அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட சைடுல இருந்து லாஸ்ட் தி ஆல்ரவுண்டர்ஸ் நான் சொல்ல போது ஜாக் காலிஸ். என்னடா இது நான் சிங்க்ல காலிஸ்னு சொல்றோமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்பர்ஸ் எடுத்து பாருங்க. ஆதினா யாரும் நினைச்சடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவரோட நம்பர்ஸ். ஏங்க கிட்டத்தட்ட 3000 வச்சிருக்காருங்க ஐபிஎல்ல. அது தவிர ஒரு 60+ விக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. நான் நம்பர்ஸ் நீங்க பக்கத்துல பாக்குறீங்க. என்ன நம்பர்ஸ் எங்க வச்சிருக்காரு அவரு க்ளோஸ் டு இது எல்லாமே டெயில் எண்ட் ஆஃப் தி கரியர்ல. இது எல்லாமே டெயில் எண்ட் ஆஃப் தி கரியர்ல பேக். எக்ஸாக்ட்லி சொல்ல வந்தேன். ஆல்ரெடி மனுஷன் பர்ன் ஆயிட்டாரு. இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடி ஆடி பர்ன் ஆயிட்டாரு. அவ்வளவு வருஷம் லாங்கிவிட்டி. அவருடைய ஃபேக் எண்ட்ல T20 வரும்போதும் அதுலயும் நான் ஒரு 3000 அடிக்கிறேன்ப்பா வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்ற போது this guy has cracked test cricket, ODI cricket, T20 cricket கொண்டு வராங்க, அல்ல franchise கொண்டு வராங்க. அதுலயும் has been able to score runs. Yes, debate வைக்கலாம் நீங்க ஸ்ட்ரைக் ரேட் அதுன்னு சொல்லலாம். Yes, he strikes at 110 types. பட் அந்த டீமுக்கு அவர் ஆடும்போது இருந்த ரிக்வயர்மெண்ட் அதுதான். one guy has to do the job அப்படின்ற போது ஐடியல் சாய்ஸ் ஜாக் காலிஸ். உங்களுக்கு தெரியும் 3 ஓவர் போட்டுருவாருன்னு சொல்லிட்டு சோ மேட்சுக்கு ஒரு விக்கெட் எப்படியா வந்துரும் அவர்கிட்ட இருந்து. சோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் எப்படி நம்ம ஷேன் வாட்சன் ஆக்சுவலா நம்ம பேசுறோமோ அந்த மாதிரி ஜாக் காலிஸ் அப்படிங்கிற ஒரு நேம் நம்ம பேசுவாங்க கண்டிப்பா. ராஜ் இன்ஃபேக்ட் இப்ப நம்ம சொன்ன டீமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு ஓப்பனிங்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம 11 வரைக்கும் ஆக்சுவலா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எடுத்து போடலாம் இந்த 10 வச்சு கோட் ஆல் ரவுண்டர் 11. ஆமா, கோட் ஆல் ரவுண்டர் 11 நீங்க போடலே ஓபனர் 1 டவுன் எல்லாமே வந்துரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஆக்சுவலா நம்ம டீமே செட் பண்ணிருக்கோம். பிகாஸ் ஹார்திக் கேன் பிளே அட் நம்பர் 4. ஆக்சுவலா நீங்க அத பத்தி இறக்கி விடலாம். ஜிடிக்கு ஆடி இருக்காரு நம்பர் 4ல. இதுல மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ் லைட்டா அங்கங்க தெளிச்சு விட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 11 ப்ராப்பரா ஃபார்ம் ஆயிடும். கரெக்ட் பேக்ஸ். ஓகே. சோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டாப் 3 ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஓகே நானே சொல்லிட்டா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா கிடைக்குதாப்பா? கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா ஒமிட்டே பண்ண முடியாது பேக்ஸ். அவருடைய அதுவும் அந்த 6-4க்கு அப்புறம் யாரு கேள்வியே கேட்க முடியாது வித் த பேட். ஏன்னா வித் த பால் நமக்கு தெரியும் ஃபீல்டுல +10. நான் எப்பயுமே சொல்லுவேன் இஸ் அ +10. சோ ஓவரால் இம்பாக்ட் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் 3 விஷயத்தையும் எடுத்துக்கணும். பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா. ஹார்திக் பாண்டியாவையும் நான் அந்த லிஸ்ட்ல சேர்ப்பேன் பிகாஸ் ஆஃப் த இம்பாக்ட். நம்ம சொன்ன மாதிரி அதுவும் ஜிடில அவர் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பெருசா கேள்வியும் கேட்க முடியாது. அவர் எம்ஐ டீம்ல தான் இருந்தாரு. அந்த டீம்ல யார் வேணா பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜிடில அகெயின் ஹி வெண்ட் அண்ட் ஹி ப்ரூவ்ட் ஹிஸ் மெட்டல். நம்பர் 4ல பேட்டிங் ஆடினாரு. பவுலிங்லயும் செமையா போட்டார். பல தடவை நியூ பால் எல்லாம் எடுத்து. ஹார்திக் பாண்டியாவும் ஐ வில் கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாஸ் அப் தான். நம்ம எப்படி வேணா நகரலாம். சுனில் நரேன் நம்ம சொன்ன மாதிரி வித் த பேட், சிம்பிளி வித் த பேட். அவர் வந்து டைட்டில் சீசன்ஸ்ல குரூஷியலா இருந்திருக்கிறாரு. அண்ட் வித் த பால் நம்ம பேசவே முடியாது அவரை பத்தி. அவுட்ஸ்டாண்டிங். நான் வந்து ஜடேஜா அண்ட் சுனில் நரேன் போறேன். பட் ரொம்ப க்ளோஸ் கால் தான் மீதி எல்லாம் இருக்கும். அண்ட் as I said அக்ஷர் பட்டேல் அண்ட் ராஷித் கான் மேபி when it's all said and done tough fight இந்த 3 பேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷேன் வாட்சன் அண்ட் ரசல் probably and they had their peaks. ரசல் வந்து ஒரு சீசன் he was at his absolute peak. I think 2018 or 19 அந்த சீசன் he was at his absolute peak. அதே மாதிரி வாட்சன் at 2008 ஒரு பீக் டச் பண்ணாரு as an all rounder, purely as an all rounder. இந்த 3 பேர் ஆர் பெட்டர் எனக்கு தோணுது. சூப்பர். சோ நீங்க சொன்ன ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா and சுனில் நரேன் சொல்றீங்க. I am going with impact plus stats. என்னுடைய காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நான் இம்பாக்டும் பார்க்க போறேன், ஸ்டாட்ஸாவும் பார்க்க போறேன். மிக்ஸ்ல இருக்க போறேன் இந்த கோட் என்னுடைய இந்த டாப் 3 அப்படிங்கிறது. மிஸ் ஒரு ஆர்டர் தட் we can put. Number 1 straight away as I said ரவீந்திர ஜடேஜா. I am next going for ஆண்ட்ரே ரசல். as I said நான் ஸ்டாட்ஸ் அண்ட் இம்பாக்ட் பார்க்க போறேன். நான் ஸ்டாட்ஸ் வச்சு ஆண்ட்ரே ரசல் போறேன். ஒரு மனுஷன் 3000 மேல அடிக்கணும், கிட்ட க்ளோஸ் டு ரன்ஸ் அடிக்கணும். அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 170. எவ்ரி டைம் யூ கோ இன் நீங்க 10 பால் தான் ஆட போறீங்க உங்களுக்கு தெரியும். அதுல எவ்ரி டைம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 3 6 நீங்க அடிச்சு ஆகணும்ன்ற போது பவுலர்ஸ்க்கே தெரியுங்க இப்படிதான் போட இந்த மனுஷன் தெரியும். ஸ்டில் அந்த அந்த क्वेश्चंस्க்கு நீங்க ஆன்சர் வச்சிருக்கீங்க, அடிச்சிட்டே இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லானது ஒரு விஷயம். பிளஸ் he bowls at the very very difficult overs. அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் தான் போடுறாரு. 18 ஓவர் நீங்க கிரவுண்ட்ல ஃபீல்டிங் நிக்கணும். டக்குனு கூப்பிட்டு 4 யாக்கர் போடு, ஒயிட் யாக்கர் போடு, பவுன்சர் போடுனா he's got the skill and the caliber to execute. அது ஒரு பிளானாவே வச்சிருக்காங்க. இவருக்கு 12 பால் தான் கொடுக்க போறாங்க மேட்ச்ல. சோ நீங்க பேட்டிங்கும் 10 பால் தான் ஆடுறீங்க, பவுலிங்கும் 12 பால் தான் போட போறீங்கன்னா
யோசிச்சு பாருங்க the pressure that he has gone through. ஸோ அந்த ப்ரெஷரை பீட் பண்ணும் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் இருக்குன்றதுக்கு ஸோ ஷியர் ஃபார் தட் ஐ எம் புக்கிங் ஹிம் அஸ் அ கோட் என்னோட டீம்ல. ஸோ ஜடேஜா அண்ட் ரசல். தேர்ட் என்ன கொஞ்சம் சர்ப்ரைஸ், ஹார்திக் பாண்டியா அண்ட் சுனில் நரேன் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா சுனில் நரேன் த பேட்டர் ஹேஸ் ஹேட் இம்பாக்ட் எவ்ரி டைம் அவங்க நல்லா பண்ணா டீம் ஜெயிக்கிச்சு. ஹார்திக் பாண்டியா த பவுலர் லைக் வைஸ் பேட்டிங் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் ஒரு ஃபினிஷரா வந்துட்டு டக்கு நீங்க குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனா போனே மேல எழுதி அவரே பண்ணிக்கிறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பேட்டிங் ஆடுறேன் மேல போறாரு அண்ட் நியூ பால் எடுத்து நான் போறேங்கிறாரு. சோ ஐ ஹேவ் அ டாப் ஆர்டர் பேட்டர் ஹூ கேன் போல் வித் த நியூ பால் அண்ட் ஆல்சோ இஸ் வெரி லைவ் வயர் ஆன் தி ஃபீல்ட் அகைன். நம்ம நரேன் கூட அந்த ஒரு வைக்கலாம் பேருக்கு கரெக்ட். சோ சுனில் நரேன் நீங்க பாக்கும்போது அகைன் தேவைப்படுற ஓபனிங் bowling போடுறேன். ஃபீல்டிங் எஸ் ஃபீல்டிங் ஹியர் அதர் பட் இஸ் சேஃப் கேச்சர். கரெக்ட். ஸோ நம்ம ஃபீல்டிங் பாயிண்ட் விட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு இம்பாக்ட் தட் யூ ஹேவ் கிரியேட்டட் அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது ஹார்திக் அண்ட் நரேன் ஆன் த சேம் பிளேட் நான் வைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் த இம்பாக்ட் தட் கிரியேட்டட். ஸோ ஜடேஜா அண்ட் ரசல், ஹார்திக் / சுனில் நரேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு 3. ராஜ் அவரோட 3 ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு. மக்களே கைப்புள்ள கடற்கரை செக்மெண்ட்ல எங்களுடைய கோட் ஆல்ரவுண்டர்ஸ் யாரும் நாங்க பிக் பண்ணிட்டோம். நீங்க யாரு கோட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்ன அக்ரி பண்றீங்க டிஸ்அக்ரி பண்ணாலும் நீங்க கமெண்ட்ல போடலாம். கொஞ்சம் மரியாதையா பார்த்து பேசுங்க. டிசிக்கு அதே மாதிரி தான் திட்டுறது முடி போச்சா கொஞ்சம் பார்த்து திட்டுங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ உங்களுடைய தாட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாங்க திருப்பியும் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு வில் கம் அப் வித் another வீடியோ. சோ இந்த எபிசோட் ஆஃப் கைப்புள்ள வர்சஸ் கட்டதுரை டன் அண்ட் டஸ்டட். தேங்க்யூ ராஜ், தேங்க்யூ டிசி அண்ட் தேங்க்யூ ப்ரொடக்ஷன் டீம் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு டாபிக் கூட இதே மாதிரி கண்ணா வந்து உங்களை சந்திக்கிறோம். until then bye from Bax.